ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லவ் யூ சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், வீட்டில் வந்து சும்மா சிம்பிளாக பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அம்மா செஞ்சாங்க. என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு செய்கிறாங்க அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிட்டாங்க, நல்லெண்ணெய் ஊற்றிட்டாங்க. ஃபஸ்ட்டுலாம் டால்டா தான் போட்டுகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அது சில பேர்த்துக்கு ஸ்டொமக் பெயின் அதிகமாகிடுதுன்னு சொல்லிவிட்டு அதை நிப்பாட்டிட்டு அதை அப்படியே நெய்க்கு இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், அந்த பிரியாணி லீவ்ஸ் எல்லாமே போட்டு தாளித்து விட்டுட்டு பெரிய வெங்காயம், புதினா எல்லாமே போட்டு புதினா, பச்சை மிளகா போட்டு நல்லா ஃபஸ்ட்டு வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும். அது நல்லா ரோஸ்ட் ஆகி ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும். அது ரோஸ்ட் ஆகும்போதே கேட்கும். பச்சை மிளகா போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி விடணும். ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொத்தமல்லி தழை, புதினா ரெண்டையுமே சேர்த்து போட்டுட்டு மறுபடியும் லைட்டாக அப்படியே கரண்டி வச்சு கிண்டி விடணும். இப்போ மசாலா சேர்க்க போகிறோம். இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாமே கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை எல்லாத்தையுமே போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிற போகிறோம். தக்காளி வந்து நல்லா வதங்கணும். வதங்கினா மட்டும்தான் அதோடய ஃப்ளேவர் வந்து நமக்கு அப்படியே கிடைக்கும். அதனால் தக்காளி நல்லா வதங்குற வரை கிண்டிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சோன்னு சேர்க்குறோம். உரப்பு அதிகமாக வேணும், அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பட்டை, கிராம்பு, லவங்கம் எல்லாமே மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதை சேர்த்துக்கிற போகிறோம். இதுதான் வந்து பிரியாணிக்கு வந்து ஸ்மெல் கொடுக்குறது. அதனால நல்ல தரமுள்ள பட்டை வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ஆக்குற பிரியாணி உங்கள் ஏரியா ஃபுல்லாமே மணக்கும். எப்படா என்ன சொல்லுவாங்க, யார் வீட்டிலடா பிரியாணி அப்படின்ற மணிக்கு நமக்கு ஒரு ஃபீல் வரும்ல, அந்த மணிக்கு. அப்புறம் தேவையான அளவு தண்ணி, எவ்வளோ அரிசி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மணிக்கே தண்ணி அளந்து போட்டுட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சோன்னே நல்லா கொதிச்சு வரும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அரிசி போடணும். அரிசி வந்து எப்படின்னா ஒரு பக்கமாக போடக்கூடாது, எல்லா பக்கமும் அப்படி படுற மணிக்கு போட்டால் தான் வந்து என்ன சொல்லுவாங்க, சாப்பாடு வந்து சமமாக வேகும். ஒரு சில நேரம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஒன் சைடாக வெந்துருச்சு, விதையாக இருக்குது சாப்பாடு, விதையாக இருக்குது சாப்பாடு நல்லா வெந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நல்லா அரிசியை வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கிற மணிக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்றணும். மசாலாவோட ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நம்ம என்ன இப்போ வந்து இதில் வந்து கறி சேர்ப்பாங்க. நாங்கள் வந்து இன்னைக்கு கறி சேர்க்கல. எதனால் கறி சேர்க்கல அப்படின்னு சொன்னால், ஏன்னா திடீர்னு முடிவு பண்ணனால சும்மா அப்படியே குஸ்கா மாதிரியே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மா பிளான் பண்ணி செஞ்சாங்க. ஆனால் இது ஃபுல்லாமே பிரியாணி மெத்தடு தான். சாப்பாடு வந்து கறி போடல, அவ்வளோதான். தம் பிரியாணி மணிக்க கறி போடாமல் தம் பிரியாணி பண்ணிக்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.